Hi, this is Film Unity. நான் சதீஷ். இன்னைக்கு வீடியோக்குள்ள ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிக்காம எப்படி டைரக்டர் ஆவறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சினிமா இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த காலகட்டத்தில் விஸ்காம் படித்தவங்களோ இல்லை டிப்ளமா ஃபிலிம் டெக்னாலஜி படித்தவங்களோ அதிகமாக கிடையாது. முக்கியமாக 80s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வமணி அப்புறம் அரவிந்த் ராஜன் ஒருத்தர் வந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் படித்தவங்க யாருமே கிடையாது. அதாவது டிகிரி படிச்சிருப்பாங்க, பட் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணி டிகிரி படிச்சிருந்தா கூட அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணி தான் வந்திருப்பாங்க. மோஸ்ட்லி சுந்தர்சிலாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணி வந்தவர் தான். ஆனால் ஆர்கே செல்வமணி பார்த்தீங்கன்னா புலன் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் நிகரான ஒரு படம். அவர் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ஸ்டூடெண்ட் தான். அதே மாதிரி அரவிந்த் ஊமை வெளியேன்னு ஒரு படம் பண்ணார். அவரும் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர் தான். ஸோ இவங்களுடைய வருகைக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து வந்தவங்க நிறைய பேர் தமிழ் சினிமாவில் உருவாக ஆரம்பித்தாங்க. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் விஸ்காம் படிக்காமல் டிப்ளமா ஃபிலிம் டெக்னாலஜி படிக்காமல் நிறைய பேர் சாதிச்சவங்க இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 80s ஏ வெங்கடேஷ்னு ஒருத்தர் இருந்தார். நம்ம பகவதி படம் டேரக்ட் பண்ணார்ல, அவர் தான். அவரோட முதல் படம் பார்த்தீங்கன்னா மகாபிரபு சரத்குமார் வச்சு பண்ணியிருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர் கிடையாது. நம்ம டேரக்டர் சங்கர் ஜென்டில்மேன் முதல் படம், அவரும் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர் கிடையாது. டிப்ளமா படிச்சிருக்காரு, பட் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவர் தான். அவரும் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சாதிச்சவங்க இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி தான் சாதிச்சாங்க. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக டிகிரி தேவை. அது சினிமாட்டோகிராஃபி எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எடிட்டிங்காக இருந்தாலும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, டிகிரி கட்டாயமாக தேவை. பட் மோஸ்ட்லி இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்காம் படித்தவங்களோட அதிகமாக இன்ஜினியரிங் படித்தவங்க தான் அதிகம். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி சாதிச்சாங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணி தான் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க அதை சாதிச்சிருப்பாங்க. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் எடுத்துக்கிட்டா அவர் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். ஊரேடி விஜயகுமார், லவ் டுடே பிரதீப், அதுமாதிரி யாத்திசை மூவி டேரக்டர், அவரும் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர் கிடையாது. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாதிச்சிருக்காங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அப்படி தான் வந்திருக்காங்க. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதுமாதிரி ஊரேடி விஜயகுமாருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருக்குது தான். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க சினிமாவுக்குள்ளே பெரிய ஒரு பணத்தை போட்டுலாம் வரல. கொஞ்சம் நம்ம அதாவது சாப்பாட்டுக்கு கொஞ்சம் எந்த கஷ்டமும் இல்லாமல் வந்தவங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே சாதிச்சவங்க தான். ஒருவேளை பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் போர் பேக்ரவுண்டில் இருக்கவங்க எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய ஆடிஷன், நிறைய டீம் நம்ம ஃபார்ம் பண்ணணும். நிறைய ஒரு ஆடிஷன் போகணும். அங்கே கிடைக்கிறவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அந்த கான்டாக்ட்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்க படத்தில் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு பாசிபிள் கிடையாது. 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், சொல்லவே முடியாது. ஆனால் நிறைய நீங்கள் ஆடிஷன் போங்க. நிறையா பார்த்தீங்கன்னா அது ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த பசங்களோட கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைச்சினா ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன் டே ஒர்க் ஷாப்பு, ஃப்ரீயாக கிடைக்கிற ஒர்க் ஷாப்பு, இல்லை காசு கொடுத்து ஒர்க் ஷாப் போகலாம். காசு இல்லாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆடிஷன் போங்க. நிறையா அங்கே கான்டாக்ட் நிறையா கிடைக்கும். அந்த கான்டாக்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு சினிமா கான்டாக்ட்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீம் கிடைக்காம நீங்கள் சாதிக்க முடியாது. அந்த நல்ல டீமும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இல்லாமல் உங்களுக்கு பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் மோஸ்ட்லி பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா காசு போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட காசு இருக்குது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது கட்டாயமாக ஒரு 1000 ரூபாய் தேவை, 0 பட்ஜெட்டில் கட்டாயமாக பண்ண முடியாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறையா யூடியூப் வீடியோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கிங் வீடியோஸ் நிறைய போடுறாங்க. அது மூலிமா நீங்கள் கற்றுக்கலாம். நிறைய புத்தகங்கள் வாங்கி படிங்க. அந்த புத்தகங்களும் காசு கொடுத்து உங்களால் வாங்க முடியல அப்படின்னா டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்ல பிடிஎஃப்ல நீங்கள் புக்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கலாம். முக்கியமாக நீங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக டைரக்ஷன் என்னென்னு தெரிஞ்சாகணும். அதுக்கு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நிறைய சேனல் மூலிமா நீங்கள் யூடியூப் சேனல் மூலிமா நீங்கள் வளர்த்துக்கலாம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிலிம் சைக்காலஜி ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம் மேக்கிங் வீடியோஸ் தமிழ்லேயே உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் டேக் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு சேனல், அந்த சேனல் ஆகாஷ்னு ஒரு பையன் நடத்துகிறான். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் முழுக்க ஃபிலிம் மேக்கிங் வீடியோஸ் போடுறாங்க. இதை தாண்டி நீங்கள் இங்கிலீஷில் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கும் நிறைய சேனல் இருக்குது. ஸ்டுடியோ பைண்டர் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் மூலிமா நீங்கள் ஃபிலிம் மேக்கிங் கிடையாது, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே, எடிட்டிங் எல்லாமே நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலிமா நிறையா நீங்கள் சேனல் மூலிமா நீங்கள் கற்றுக்கலாம். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நான் சொல்கிற மாதிரி படிக்கிறவங்க எப்படி நீங்கள் படிப்பீங்களோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்காமல் நீங்கள் வளர்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ மூலிமா ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்காமல் நீங்கள் எப்படி கற்றுக்க முடியும், அதாவது ஃபிலிம் மேக்கிங், டைரக்ஷன் எல்லாமே எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்ட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.